அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, மகா சிவராத்திரி 2026 தெரியாமல் கூட அந்த நாளில் இந்த 3 தவறுகளை செய்து விடாதீர்கள். வருடம் முழுவதும் துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களை வாட்டி எடுக்க வாய்ப்பிருக்கு. இது பயம்படுத்தும் பதிவு அல்ல, முன்னெச்சரிக்கை பதிவு. ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. இந்த வருடம் மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண வேண்டுமா? 4 சிவ ருத்ர மந்திரங்கள், உங்கள் தலையெழுத்தை மாற்றும் மந்திரங்கள் உபதேசம் பெற வேண்டுமா? மானசீக சிவதீட்சை பெற வேண்டுமா? எங்களது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். டிஸ்பிளேல எங்களது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த மகா சிவராத்திரி குழுவினுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றோம். மகா வில்வவேர் மற்றும் கண்டகி சிவ சாலிகிராம் பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். மகா சிவராத்திரி ஒவ்வொரு உயிரும் உன்னதமான சிவசக்தியோடு இணைய வேண்டிய புனிதமான நாள். இந்த புனிதமான நாளில் நாம் செய்யக்கூடிய சிவபூஜை பல மடங்கு நமக்கு பலன்களை தரும். எனவே தான் நமது முன்னோர்கள் மகா சிவராத்திரி இரவு முழுவதும் 4 ஜாமமும் கண்விழித்து இருந்து சிவபூஜை செய்யுங்க அப்படின்னு நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. 4 ஜாமம் கண்விழித்து இருக்க முடியாதவங்க குறைந்தபட்சம் ஒரு ஜாமமாவது கண்விழித்து சிவபூஜை உங்கள் வீட்டில் செய்து விடுங்கள். சிவத்தோடு இணைந்திருங்கள். நிச்சயம் சிவனருள் முழுமையாக கிடைக்கும். இந்த புனிதமான மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் செய்யக்கூடாத 3 தவறுகள். எக்காரத்தை கொண்டும் அசைவ உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. வீட்டிலையோ அல்லது வெளியவோ எந்த இடத்துலையும் அசைவ உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2வது, எக்காரத்தை கொண்டும் சிவராத்திரி அன்று தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. 3வது, சிவராத்திரி அன்று ஏதாவது ஒரு 5 நிமிடமாவது சிவபூஜை செய்யணும் அல்லது சிவநாமத்தையாவது உச்சரிக்கணும். இதை செய்யாமல் இருந்துடாதீங்க. இந்த 3 தவறுகளை செய்யாமல் இருந்தால் போதும். நிச்சயம் சிவனருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். மறந்தும் கூட செய்து விடாதீர்கள், துன்பங்கள் வர வாய்ப்புண்டு. இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு அன்பு வேண்டுகோள். மகா சிவராத்திரி அன்று நமது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மனமிருந்தால் உதவுங்கள். டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே, போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. மனமிருந்தால் உதவுங்கள். சிவனருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.